பின்னர் அதன் மத்திய தலைமைக் குழுவிலும் முக்கியமான பங்கை வகித்தேன். எங்கள் நோக்கம் குர்ஆன் மற்றும் சுன்னாவின் அடிப்படையில் ஒரு நீதியான சமூகத்தையும் அரசாங்கத்தையும் நிறுவுவதாகும். இஸ்லாமிய சட்டம் ஷரியா நாட்டின் சட்டமாக அமைய வேண்டும் என்று நாங்கள் நம்பினோம். இந்த இலக்கை அடைய கல்வி, தஹ்வா, சமூகப் பணிகள் மற்றும் அரசியல் செயல்பாடு ஆகியவற்றை நாங்கள் பயன்படுத்தினோம். 1971ஆம் ஆண்டின் வங்கதேச விடுதலைப் போர் என் வாழ்வியல் மிக சர்ச்சைக்குரிய காலகட்டமாகும். அப்போது நான் ஐக்கிய பாகிஸ்தானின் ஒருமைப்பாட்டை ஆதரித்தேன். பாகிஸ்தான் இஸ்லாத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒரு தேசம் என்றும் அதன் பிரிவினை இஸ்லாமிய ஒற்றுமைக்கு எதிரானது என்றும் நான் நம்பினேன். இந்த யுத்தத்தின் போது நான் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டேன். என் பார்வையில் தேசப்பற்று இஸ்லாமிய ஒற்றுமையைக் காட்டிலும் பெரியது அல்ல. விடுதலைப் போராட்டத்தின் போது நடந்த அட்டூழியங்கள் மற்றும் போர் குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை நான் கடுமையாக மறுத்தேன். நான் ஒருபோதும் மனித உரிமை மீறல்களை ஆதரிக்கவில்லை என்று நான் மீண்டும் மீண்டும் கூறினேன். போருக்குப் பிறகு வங்கதேசம் சுதந்திரம் அடைந்தபோது நான் நாட்டை விட்டு வெளியேறி பாகிஸ்தானில் தஞ்சம் புகுந்தேன். சுமார் 7 ஆண்டுகள் வெளிநாட்டில் வாழ்ந்தேன். இந்த காலகட்டத்திலும் நான் இஸ்லாமிய இயக்கத்தின் இலட்சியங்களுக்காக பணியாற்றினேன். 1978ஆம் ஆண்டு வங்கதேசத்திற்கு திரும்பினேன். ஆனால் என் மீது தேசத்துரோக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு எனது குடியுரிமை பறிக்கப்பட்டது. ஒரு சில ஆண்டுகளுக்குப் பிறகு சட்டப் போராட்டத்திற்குப் பிறகு என் குடியுரிமை மீண்டும் வழங்கப்பட்டது. வங்கதேசத்திற்கு திரும்பிய பிறகு நான் மீண்டும் ஜமாத் இஸ்லாமி வங்கதேசத்தின் தலைவராக பொறுப்பேற்றேன்.